சிறைச்சாலைகளில் வன்முறைகள் நடக்கின்ற சீசன் போல கிடக்குது. இந்த காலப்பகுதி அப்படியான ஒரு காலப்பகுதி போல கிடக்குன்னு சொல்லி காலமை போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது பார்த்தா உண்மைதான் போல கிடக்குது. ஏனென்று சொன்னால் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 3 சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்து வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று அதிலே இதுவரைக்கும் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நேற்றிரவு மெகசின் சிறைச்சாலையில் ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு காலமே ரத்தினபுரியில் இருக்கக்கூடிய குருவிட்ட சிறைச்சாலையில் அடுத்த பிரச்சனை. அதுக்கு பிறகு இன்றைக்கு மத்தியானம் போல பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறைச்சாலையாகிய பலன சிறைச்சாலையில் ஒரு பிரச்சனை. எனவே இந்த 3 சிறைச்சாலைகளிலும் கடந்த 24 மணி நேரத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றன, அதில் யார் யார் உயிரிழந்திருக்கிறார்கள், என்ன நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டுள்ளன, இது சம்பந்தமான ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். முதலாவது சம்பவம் நேற்றிரவு மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம். நேற்றிரவு 10 மணி 20 நிமிஷம் அளவில் மெகசின் சிறைச்சாலையில் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டது. கைதிகளுக்கு இடையில ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டது. பின்னர் அது அடக்கப்பட்டது. இவ்வளவு தான் நேற்றிரவு வரைக்கும் வெளிவந்த செய்திகள். இன்றைக்கு காலமை போட்ட வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இரவு நிறைய சம்பவங்கள் நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வெளியிடாமல் வைத்திருக்கிறது அரசாங்கமோ போலீஸோ வெளியிடாமல் வச்சிருக்கேன்னு சொன்னால் இரவிரவாக பிரேக்கிங் நியூஸோட சொல்லிக்கொண்டு வந்தால் எல்லா தகவல்களையும் வெளியில் சொன்னால் மக்கள் பதட்டமடைவார்கள். பிறகு அந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளினுடைய உறவினர்கள் பதட்டமாகி இரவிரவாக சிறைச்சாலைகளை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எனவே இந்த மாதிரி பதட்டத்தை தவிர்க்கிறதுக்காக அந்த விஷயங்களை அப்படியே விட்டுட்டு காலமே தான் எல்லா விவரங்களும் வெளியாகும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தான் காலமே தான் முழுமையான விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. நேற்றிரவு மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவங்களில் ஒரு கைதி கொல்லப்பட்டிருக்கின்றார். 11 கைதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாரதூரமான சம்பவம் ஒன்று உள்ளுக்குள்ள நடந்திருக்கின்றது அர்த்தம். அப்ப உடனடியாக எழுந்த அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, சிறை அதிகாரிகளோ அல்லது போலீசாரோ எஸ்டிஎஃப்ஓ துப்பாக்கிச்சூடு நடத்தியதா, அதன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்பு நடந்ததான்னு கேட்டா இல்ல. நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கார், நேற்றிரவு மெகசின் சிறைச்சாலையில் எந்த ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் இடம்பெறவில்லை. அதே நேரம் அந்த கைதி எப்படி உயிரிழந்தார் என்பது சம்பந்தமாக இனி அவருடைய உடல் கூற்று பரிசோதனை நடக்கும் தானே, அது நடந்தா பிறகுதான் எங்களுக்கு தெரிய வரும். எனவே அந்த பரிசோதனை நடப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது செய்யப்பட்டுள்ளன. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சொல்லியிருக்கின்றார். இந்த மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த வன்முறை சம்பவத்துக்கு என்ன காரணம் என்று சொன்னா, நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் ஒரு விளக்கம் ஒன்றை சொல்லியிருக்கார் என்று சொன்னா, ஒரு இடத்துல போதைப் பொருள் மீட்கப்பட்டதாம், எங்கேயோ இடத்துல போதைப் பொருள் மீட்கப்பட்டதாம். அதைத் தொடர்ந்து அதில் கைது சம்பவங்களும் இடம்பெற்றதாம். சம்பந்தப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட போல நடக்கு. அப்ப அந்த கைது சம்பவத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அதோட இலங்கையில் நடக்கிற போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கை இப்ப தீவிரமாக நடக்குது தானே, முழு நாடும் ஒன்றாக ரட்டம எக்கட்டைன்னு ஒன்று பேர்ல. அப்ப அது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த ஒரு சிறைச்சாலை வன்முறை இடம்பெற்றது என்று சொல்லி நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இது நேற்றிரவு மெகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவம். அப்ப நேற்றிரவு மெகசின் சிறைச்சாலையில் மட்டும்தான் சம்பவமானு கேட்டா இல்ல. அங்கால ரத்தினபுரியில பாத்தீங்கன்னு சொன்னா, ரத்தினபுரியில் இருக்கக்கூடிய குருவிட்ட சிறைச்சாலையிலேயும் அங்கேயும் நேற்றிரவு கலவரங்கள் வன்முறைகள் ஏற்பட்டு அங்க துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தித்தான், அதாவது குறைந்த அளவு அதிகாரத்தை பயன்படுத்தி இலகு ரக துப்பாக்கிச்சூடு என்று சொன்னா என்ன அர்த்தம் என்று சொன்னா, வானத்தை நோக்கி சுடுறது அல்லது முழங்காலுக்கு கீழே சுடுறது, இந்த மாதிரி அந்த லேசான காயத்தை ஏற்படுத்தும் விதமாக சுடுறது. என்று சொன்னா கலவரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு வேற வழியும் இருக்காது. சில சந்தர்ப்பங்கள்ல ஒரே நேரத்தில் 50-60 பேர் அப்படியே குழுமி கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டா என்னதான் செய்யறது? அப்போ இலகு ரக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. குருவிட்ட சிறைச்சாலையில் நேற்றிரவு இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் அது ஒரு மாதிரி அடக்கி வச்சா பிறகு, நேற்று ஏதோ ஆரம்பிச்சிருக்கணும், பிறகு அது ஒரு மாதிரி அடக்கி வச்சா பிறகு இன்றைய காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் அங்க பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. காலமா நடந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இன்னும் ஒரு தகவல் சொல்லப்படுது, ரத்னபுரி குருவிட்ட சிறைச்சாலையில் 12 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக. எனவே இந்த இலக்கம் உறுதிப்படுத்தணும். 4-12 இனி போதான் எங்களுக்கு தெரிய வரும். 2 விதமான செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன. எனவே இன்று காலை ரத்தினபுரி குருவிட்ட சிறைச்சாலையில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 12 பேர் வரையில் காயமடைந்திருக்கிறார்கள். கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டதாகவும் இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்னு சொன்னா இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்காக சிறை கைதிகள் அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை இருக்குதானே, சிறைக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவமனை, அந்த மருத்துவமனை மேல தாக்குதல் நடத்தி அதனை சேதப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன காரணம் என்று தெரியல. சிறைக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டலை அடிச்சு உடைச்சு விட்டு எல்லாத்தையும்
செயலிழக்க செய்து விட்டால் அதுக்கப்புறம் ஏதாவது வருத்தங்கள் சொன்னால் வெளியில் கூட்டிக் கொண்டு போகணும் தானே என்ற ஒரு ஐடியாவில் தான் அப்படி செய்திச்சினமா என்னவோ தெரியல. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனை அடித்து சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இவ்வளவு நடந்தது குறிவிட்ட சிறைச்சாலையில் ரத்தினபுரியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு மத்தியானம் போல அடுத்த சம்பவம் மறுபடியும் நீர்கொழும்பில் இடம்பெற்றது. நீர்கொழும்பில் போன மாதம் என்ன நடந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறைச்சாலை, போன மாதம் நடந்த அந்த சிறைச்சாலை இல்லை, இது வந்து பலன் சேன என்று சொல்லப்படுற ஒரு சிறைச்சாலை. இது வந்து ஒரு திறந்த வெளி சிறைச்சாலை என்று சொல்லப்படுகிறது. அந்த திறந்த வெளி சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில வந்து மோதல் சம்பவம் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால் அந்த தாக்குதல் சம்பவம் சம்பந்தமான செய்திகள் வந்து இப்போதான் வந்துருக்குது. இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யும் போது இப்போதான் வந்துருக்குது. பலர் காயமடைந்துள்ளார்கள் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியான எண்ணிக்கை வந்து சொல்லப்படையில. எனவே அந்த கலவரத்தை அங்கே நடக்கிற சம்பவங்களை வந்து கட்டுப்படுத்துவதற்காக இப்பொழுது ஏராளமான போலீசார், STF படையினர் போன்றோர் குவிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அது சரி, இந்த பலன் சேன சிறைச்சாலை வந்து திறந்த வெளி சிறைச்சாலை என்று சொல்லப்படுது. அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சிறைச்சாலைகளில் வந்து நிறைய வகைகள், நிறைய கட்டக்கரைகள் இருக்குன்னு தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா பூசா சிறைச்சாலை, வெளிக்கடை சிறைச்சாலை, இந்த மாதிரி பெரிய பெரிய சிறைச்சாலைகள் இருக்கு தானே. அது எல்லாமே வந்து பலத்த பாதுகாப்போடு இருக்கும். அங்கே அடைச்சா வெளியில வர முடியாது. அந்த மாதிரி கடுமையான கட்டுப்பாடுகளோடு இருக்கும் என்று வையுங்களேன். அது சாதாரண சிறைச்சாலைகள். ஆனா இந்த திறந்த வெளி சிறைச்சாலைன்றது எப்படி இருக்கும் என்று சொன்னா, அங்க வந்து ஆக கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்காது. கைதிகள் வந்து அங்கேயும் இங்கே நடந்து தெரியலாம், படிக்கலாம், ஏதாவது தொழில் பயிற்சிகளில் வந்து ஈடுபடலாம், விவசாய நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடலாம். அதாவது அந்த சிறைச்சாலை வளாகம் இருக்குதானே, கம்பவுண்ட், அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதை விட்டு வெளியில் வர முடியாது. ஆனால் அதுக்குள்ளே வந்து அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும். இப்போ எப்படி என்று சொன்னால், வேறு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டாக்கள் காலப்போக்கில் வந்து தண்டனை அனுபவிச்சு கொண்டு வரைக்குள்ள ஒரு கட்டத்தில் வந்து திருந்துவினம் தானே. ஏன்னா ஆரம்பத்தில் பிளவுறதும், ஏதோ தெரியாதனமாக பிளவுறதும், திருந்துறதும் என்று சொல்லி பெரும்பாலான ஆட்கள் வந்து திருந்துறது. ஒரு சில ஆட்கள் வந்து கடைசி சாகு வரைக்கும் திருந்தாமல் சாகுற ஆட்களும் இருக்கணும், அவையில் விடுங்க. எனவே பெரும்பாலான சிறை கைதிகள் வந்து சிறைக்குள்ளே போன பிறகு அங்கே நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தா பிறகு சாப்பாடு எல்லாத்துக்கும் பிரச்சனை தானே. அப்போ அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக திருந்திவினோம். அப்படி திருந்தி ஒரு நல்ல மனுஷராக வார ஆக்களை கூட்டிக் கொண்டு வந்து இங்கே வைக்கிறது. இங்கே வச்சிருந்து இந்த ஓப்பன் சிறைச்சாலையில் வச்சு, திறந்த வெளி சிறைச்சாலையில் வச்சிருந்து அவர்களுக்கு தொழில் பயிற்சி, மற்றது விவசாய நடவடிக்கைகள், மற்ற விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள், பிறகு சமுதாயத்தில் சேர்ந்து வாழ்றதுக்கான அடிப்படை பயிற்சிகள், உளவியல் பயிற்சிகள் என்று சொல்லி அங்கே வச்சு கொடுக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த சிறைச்சாலை எப்படி இருக்கும்னு சொன்னால், திறந்த வெளி சிறைச்சாலை, ஆக பாரதூரமான குற்றவாளிகள் அங்கே இருக்க மாட்டார்கள். இங்க வந்து திருந்தியவர்கள் என்று சொல்லலாம். இந்த நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய பலன சிறைச்சாலை 1976ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய குறியீட்டு பேர் வந்து CCYO என்று சொல்றது. CCYO என்று சொல்லி சொல்றது. இது சொல்ல போனா ஒரு சிறைச்சாலை என்றதை விடவும் ஒரு மறுவாழ்வு மையம் என்று சொல்லலாம். அப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அதுதான் அங்கே இருக்கிறார்கள் வந்து நல்லவர்கள், வல்லவர்கள், திருந்தினவர்கள் என்று சொல்றீங்களே, அதுக்கு பிறகு எப்படி அங்கே பிரச்சனை வந்தது, எப்படி வன்முறைகள் வந்து நிறைய பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, அங்கதான் இருக்கு பிரச்சனை. போன மாசம் என்ன நடந்தது, நீர்கொழும்பு பிரதான சிறைச்சாலையில் வந்து பிரச்சனை ஏற்பட்டு அங்கிருந்து ஏராளமான கைதிகள், பல நூற்றுக்கணக்கான கைதிகள் வந்து நாட்டினுடைய வெவ்வேறு சிறைச்சாலைகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்படி அனுப்பப்பட்டாக்கள்ல வந்து இங்கேயும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். இந்த பலன சிறைச்சாலைக்கும் கொஞ்சம் பேர் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அவசரமாக கொண்டு வந்தது தான். ஏன்னு சொன்னா, இடம் இல்லாத பிரச்சனையால அவசரமாக கொண்டு வந்தது. அப்ப கொண்டு வந்த ஆக்கள் எப்படிப்பட்ட ஆக்கள் இருப்பினும் இதில் வந்து சுற்றி வளைச்சி சொல்கிறது கொண்டுமே இல்லை. யாராவது கழிவுகள் குப்பைகளாக தான் இருக்குங்கள். பிறகு அந்த சிறைச்சாலையிலிருந்து இங்கே வரினம் சொன்னால் அப்படித்தானே, திருந்தாக்கு முதலே கொண்டு வந்தால் அப்படித்தான் இருப்பினம். எனவே அப்படி கொண்டு வரப்பட்டவர்களால் தான் இந்த பிரச்சனை உருவாக்கப்பட்டு அவர்கள் இன்னுமே திருந்தாமல் அட்டிப்பட்டு குத்துப்பட்டு பலர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ பார்த்தீங்களா, சாதாரண சிறைச்சாலைகளுக்கும் திறந்த வெளி சிறைச்சாலைக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு சொல்லி. உண்மையை சொல்லப்போனால் போன மாதம் அந்த கைதிகளை வந்து இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் இது வந்து சாதாரணமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை, திறந்த வெளி சிறைச்சாலை. இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடாது. இடங்கானாட்டியும் பரவாயில்ல, வேறு எங்கேயாவது கொண்டே கூட்டத்தோட கூட்டமாக நெருக்கி கொண்டே தள்ளிவிடாலும் பரவாயில்ல, வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருந்துருக்கணும். இங்கே கொண்டு வந்திருக்கக்கூடாது. அதனால தான் இப்போ இன்றைக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இப்போ எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், கடந்த 24 மணி நேரத்தில் 3 சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்து பிரச்சனைகள். ஒன்று வந்து மெகசின் சிறைச்சாலை, மற்றது வந்து ரத்தினபுரி குருவிட்ட சிறைச்சாலை, அடுத்தது வந்து நீர்கொழும்பு பலன சிறைச்சாலை. நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்கள் ஒரு 4-5 நாளைக்கு முதல் என்ன சொன்னவர், இந்த சிறைச்சாலை தாக்குதல்களுக்கு பின்னால ஒரு சதி திட்டம் இருக்கிறது. வெளியில இருந்து யாரோ ஒரு சில குழுவினர் வந்து திட்டமிட்டு
திட்டமிட்டு இதனை நடத்துகிறார்கள் என்று சொல்லி தனக்கு ஒரு சந்தேகம் இருப்பதாக. இவ்வளவு சம்பவமும் நடந்த பிறகு அது ஒரு சந்தேகம் என்று நாங்கள் சொல்ல முடியாது, அது கிட்டத்தட்ட உறுதி என்றே சொல்லலாம். கட்டாயம் இது வெளியில இருந்து யாரோ ஏற்பாடு செய்கிறார்கள், யாரோ ஒரு குழுவினரோ, பாதாள உலக குழுக்களோ அல்லது அரசியல் குழுக்களோ, யாரோ ஒரு சக்தியோ ஏதோ உண்டு. இதை அப்படி ஒரு ஏற்பாடு செய்ய போய்த்தான் இந்த தாக்குதல்கள் வந்து அடுத்தடுத்து நடக்குது. அதுவும் சொல்லி வச்ச மாதிரி இங்கே மெகசின் சிறைச்சாலை நடக்கும்போது அங்கே ரத்னபுரி இருக்கிறார்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ கம்யூனிகேஷன் உள்ளுக்குள்ள ஃபோன் தொடர்புகளோ என்னமோ இருக்குது. இங்கே நாங்கள் தொடங்கிட்டோம், நீங்களும் அங்கே தொடங்குங்க, நீங்களும் அங்கால தொடங்குங்கன்னு சொல்லி இப்போ ஒரே நேரத்தில் நிறைய சிறைச்சாலைகளில் வந்து பிரச்சனை உருவானா எல்லா இடம் வந்து போலீஸ், STF, ஆர்மி எல்லாம் கொண்டு போயிட்டு குவிக்க வேண்டியிருக்கும். அது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தானே. அதோட நாடு முழுக்க பெரிய பரபரப்பாக இருக்கும். அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கலாம். இங்கே பாருங்க இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அரசாங்கம் திறமை இல்லாமல் இருக்குது, திறன் இல்லாமல் இருக்குது, அடக்க தெரியல அது என்று சொல்லி இனி எதிர்கட்சிகள் அரசியல் செல்லாம் தானே. கனவு இருக்குது, இதில் லாபம் இருக்குது. எனவே அதன் காரணமாக இது நல்லா திட்டமிட்ட செயல்பாடு தான் என்றதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. போன மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட விஷயம் வந்து எதிர்பாராமல் நடந்திருக்கலாம், அது வேறு பிரச்சனை. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த எதுவுமே வந்து எதிர்பாராமல் நடந்தது என்று சொல்லி சொல்லவே முடியாது. எனவே நன்கு திட்டமிட்டு தான் இது நடக்குதுன்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இனி போக போக விசாரணைகளில் தெரிய வரும். இருந்தாலும் இன்னொரு விஷயம், இந்த சம்பவங்களில் வந்து உயிரிழக்கிறார்கள், காயப்படுறாக்கள் எல்லாரும் வந்து இந்த குரூப்புகள்லாம் எல்லாம் இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்களும் எல்லாம் இந்த கடுமையான தண்டனைக்குரிய ஆக்கள்லாம். இலங்கையில் வந்து தண்டனைகள் நிறைவேற்றப்படுறதில்லை, தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றப்படுறதில்லை. எனவே தங்களுக்கு தாங்களே கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை வந்து சிறைச்சாலைகளில் முன்னெடுக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகமும் இருக்குது. எனவே என்னதான் நடக்குது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.